இன்னைக்கு எஸ்ஐஆர் ரிப்போர்ட் படி வச்சு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 2026 தேர்தல் வரும்போது திமுகவுக்கு அமோக வெற்றி வாய்ப்பு இருக்கிறது. இந்த எஸ்ஐஆர் ரிப்போர்ட் படி வச்சு பார்த்தா, ஏனென்றால் மற்ற எதிர்கட்சியோட வாக்குகள் எல்லாம் செதறி போய் கிடக்கு. அதனால இந்த எஸ்ஐஆர் இப்போதைக்கு திமுகவுக்கு ஃபேவரா இருக்கு. நான் முதல்ல பதிவு பண்ணியிருந்தேன் எஸ்ஐஆர் திமுகவுக்கு எதிராக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன். ஆனால் இன்னைக்கு ஃபைலிங்கோட ரிப்போர்ட் வச்சு பார்க்கும்போது திமுக ஓட்டர்ஸோட கம்ப்ளீட் ஃபைலிங் பர்ஃபெக்டா நடந்திருக்கு. அது பர்ஃபெக்டா நடந்ததுக்கு முக்கிய காரணம் மிச்ச கட்சிகளோட அந்த ஃபைலிங் ப்ராப்பரா அவங்க மெனக்கெடாம போனதுக்கு தான் காரணம் என்பதை ஆழமாக இங்கு பதிவு செய்கிறேன். புது வாக்காளர் நான் விஜய்க்கு பெரிய ஒரு ஆபத்தா இருக்கும்னு சொல்லி முதலே பதிவு பண்ணியிருக்கேன். விஜய்க்குனா இந்த எஸ்ஐஆர் மூலமா அது இன்னமும் தொடர்கிறது. அவருடைய தொண்டர்களும் கட்சியாட்களும் பிளஸ் ஏனைய ரசிகர் பெருமக்களும் உடனடியாக தங்களது பெயர் அந்த லிஸ்டில் இருக்குதா என்பதை போய் பாருங்க. உங்க தலைவரும் போய் பாருங்க, உங்க கட்சியை போய் பாருங்க, வேணான்னு சொல்ல. ஆனால் உங்களோட பேர் முதல்ல ஓட்டு போற லிஸ்ட்ல இருக்கான்னு போய் பாருங்க. அப்பதான் உங்க தலைவர் ஆக முடியும். அதே மாதிரி எதிர்கட்சி இருக்க தொண்டர்களுக்கும் சரி, ஏனைய எதிர்கட்சி உறுப்பினர்களுக்கும் சரி, அதிருப்தியில் ஆளுங்கட்சி மீது அதிருப்தியில் இருக்கக்கூடிய நண்பர்கள் சகோதர சகோதரிகளுக்கும் சரி, தயவு செய்து உங்களின் குடும்ப பெயர் அனைத்தும் இருக்கிறதா என்பதை உடனடியாக செக் செய்து கொள்ளுங்கள்.